உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்குன்னு ராசி பலன்கள் பார்த்துக்கிட்டே வரும். நீங்களும் தொடர்ந்து ஆதரவு குடுத்துட்டே வரீங்க. உங்களுடைய மிகப்பெரிய ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த தடவ என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, இந்த பொறந்தாச்சு ஹாப்பி நியூ இயர் 2026வது வருடம் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய எல்லா விதமான கனவுகளும் காரிய வெற்றிகளும் இந்த வருஷம் நடந்து உங்களுடைய இஷ்டப்பட்ட மாதிரி இந்த வாழ்க்கை அமையட்டும் என்று நானும் என் மீனாட்சியை பிரார்த்திக்கிறேன். சரி வாங்க, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜனவரி மாதம் 2026வது வருடம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் இயக்க போகிறாங்க. ஆல்மோஸ்ட் நிறைய நியூ இயர் ராசி பலன் பார்த்தாச்சு. ஓப்பன் பண்ணாலே அது மட்டும்தான் வருது. இல்லை கடுப்பார அளவுக்கு ஓப்பன் பண்ணாலே நான் முதற்கொண்டு எல்லாரும் இந்த வருஷம் இப்படி இருக்கும், இந்த வருஷம் எப்படி இருக்கும், அதெல்லாம் ஓகே. ஸோ ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதம் எப்படி இருக்க போகுது, ஒவ்வொரு மாதம் எப்படி இருக்க போகுது, நான் என்ன தான் பார்க்க போகிறேன். நம்ம ரொம்ப ஈகராக இந்த மாதம் என்ன பண்ண போகிறோம், பிரபஞ்சம் நம்மளுக்கு என்ன மாதிரியான செய்திகள்லாம் சொல்ல போகுது, இந்த மாதம் நான் அது வாங்க வேணாம் இது வாங்க வேணாம், என்னுடைய கனவுகள் இந்த மாதத்திலிருந்தே நிறைவேறுவதற்கான ஒரு பாதையை இந்த கிரகங்கள் கொடுத்து விடுமா அப்படின்ற ஆர்வத்தோடு இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த ஜனவரி மாதம் முதல்ல கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். சரி வாங்க பார்ப்போம். ஆல்மோஸ்ட் இந்த வருஷம் நிறைய பயிற்சிகள்லாம் இருக்குது. அதை தாண்டி இந்த மாதம் நான் போனதுலேயே சொன்னேன், 4 கிரகம் ஒரு இடத்துல உட்காந்து எப்படி இந்த வித்யாவை பலன் சொல்ல வைக்கலான்ற மாதிரி இருந்துச்சுன்னா, இப்போ எகைன் திரும்ப அதே மாதிரி 4 கிரகத்தோட சேர்க்கை. கிட்டத்தட்ட இந்த ஜனவரி 1ஆம் தேதி ஆரம்பிக்கும் போது ரிஷபம் அப்படின்ற வீட்டிலிருந்து சந்திரன் தன்னுடைய பயணத்தை இனிதே துவங்க ஆரம்பித்திருக்கிறார். ஓகே, அஸ்யூஷுவல் எப்பயும் போல கேது 5ஆம் இடத்திலும், காலபுருஷன் 5ஆம் வீடான சிம்மத்திலும், ராகு 11ஆம் வீடான கும்பத்திலும் தன்னுடைய சஞ்சாரத்தை நிகழ்த்து கொண்டிருக்கிறார். இது வரைக்கும் வக்ர சனியாக இருந்த சனி வக்ர நிவர்த்தி அடைந்து போன மாசமே ஒரு அளவுக்கு ஸ்டேபிள் ஆயிட்டாரு. எகெயின் 12ஆம் வீடான மீனத்திலிருந்து சனி இப்போ தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார். ஓகே, கம்பேக். எகெயின் திரும்ப இப்படி வந்தோம் அப்படின்னா 1 2 3 4 மாதிரி 4 லட்டு திங்க ஆசைன்ற மாதிரி 9ஆம் இடமான காலபுருஷனுக்கு தனுசு வீட்டில் கிட்டத்தட்ட 4 கிரகங்களுடைய சேர்க்கை. அங்கிருந்து இது வரைக்கும் கடகத்துல இருக்க மாட்டேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்படியே மிதுன வீட்டில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வக்ர குரு, இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷனோட தான் இந்த 2026வது வருடம் இனிதே பிறக்க காத்திருக்கிறது. ஓகே ஃபைன். இல்லை என்ன ஒரு மோர் தென் ஸ்பெஷலான ஒரு விஷயம் அப்படின்னா, எப்பயுமே இந்த சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் இந்த நாளும் தான் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வியலை உய்விப்பதற்காக உருவாக்கப்பட்ட கிரக சஞ்சாரம் அப்படிதான் நான் சொல்லுவேன். இந்த 4 கிரகம் ஒரே இடத்துல இருந்து அங்கிருந்து குருவுடைய பார்வை படக்கூடிய அமைப்பில் பறக்கக்கூடிய இந்த புத்தாண்டு என்பது என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் மிகச்சரியான விடியலை நோக்கிய ஒரு பயணத்தை ஆரம்பிப்பதற்கான விதையை போடக்கூடிய மாதமாகத்தான் இந்த ஜனவரி மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. அங்கிருந்து செவ்வாயுடைய பார்வை சனிக்கும், சனியுடைய பார்வை 4 கிரகங்களுக்கும் எழக்கூடிய தன்மையாகவும் இந்த வருடம் இனிதே மலர காத்திருக்கிறது. சரி ஓகே, சரி வாங்க, இப்படி இருக்கக்கூடிய கிரக அமைப்புல இந்த புத்தாண்டு ஜனவரி மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிலாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எதுல கவனமா இருக்கலாம், எதை அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், மற்றவர்களுக்காகவே வாழ துடிக்கும் மீனராசினியர்களுக்கு இந்த 2026வது வருடம் எப்படி இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகிறாங்க, முப்பை இருக்குன்றாங்க, பிசாசு இருக்குன்றாங்க, அப்படின்ற மாதிரி 7.5 சனி ஓடுதுன்றாங்க, 10ஆவதுக்கு சனி வீட்டையே பார்க்குதுன்றாங்க, வீடே கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. இதெல்லாம் மனப்பிராந்தி என்று. ஓகே, இருக்கிற 12 ராசியில் இன்க்ளூடிங் மீனராசிக்காரங்களுக்கு மட்டும் என்னடா 7.5 இவ்வளோ நல்லா இருக்கேன்னு யோசிக்கிற அளவுக்கு சிச்சி நான் அப்படி இல்லை, இதெல்லாம் லைட்டாக அப்பப்போ அடி வாங்கும்போது தோணும். அப்படி இருக்கேன்ற மாதிரி அமையக்கூடிய அமைப்பெல்லாம் யாருக்கு இருக்குன்னா மீனராசிக்காரர்கள். ராசிநாதன் கேந்திரம் ஏறி இருக்கிறார். எப்பயுமே ஒரு பிளானட்டு 1 4 7 10ஆம் இடத்தில் கேந்திரம் ஏறி வலுப்பெற்று இருந்தால் ஒரு ஜாதகனுக்கு நல்ல யோகம் கிடைக்கப்பெறும் என்பது நியதி. அதே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2ஆம் இடத்துல 5ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல ராசிநாதன் அமர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சின்ராசை கையில் பிடிக்க முடியாது. இந்த தடவை மீனராசிக்காரர்களுக்கு 2மே நடக்க போகுது. இந்த ஆரம்பிக்கும் போது 2026வது வருடம் நான் இல்லை, எல்லா ஜோதிடர்களும் சொல்லியிருப்பாங்க, யாருக்கு 7.5 உனக்கா, இல்லை இல்லை உங்களால தான்ப்பா எல்லாருக்கும்ன்ற மாதிரி ராசிநாதன் நான் இருக்கேன் என் பிள்ளைய காப்பாற்றுறதுக்குன்ற மாதிரி 4ஆம் இடத்துல, அதுக்கப்புறம் 5ஆம் இடத்துல அமர்ந்து அப்படியே அழகாக உங்களை இயக்குவதற்கு தயாராக இருந்தாலும் நான் விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சனி சில நிலைகளை செய்வார். சரி வாங்க, என்ன செய்ய போறாரு இந்த 2026 ஜனவரி மாதம் அப்படின்னு பார்த்தோன்னே, இந்த தடவை சனி செய்யலைப்பா, அவன் நல்ல பிள்ளை தான், மற்ற 4 பேரும் செய்வாங்க. ஆல்மோஸ்ட் 10ஆம் இடத்தில் இத்தனை கிரகங்களுடைய சேர்க்கை, ரைட்டா தப்பா, சூப்பர். 4 கிரகங்கள் 10ஆம் இடத்தில் இருக்கிறத விட ஒரு பெரிய கொடுப்பனை யாருக்குமே. 2ஆம் வீட்டு அதிபதி 10ஆம் இடத்துல இருத்தல், 3ஆம் வீட்டு அதிபதி 10ஆம் இடத்துல இருத்தல், 4ஆம் வீட்டு அதிபதி 10ஆம் இடத்துல இருத்தல்,
எகைன் 6ஆம் வீட்டு அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறது, 7ஆம் வீட்டு அதிபதி 10ல இருக்கிறது, 10ல இருக்கிறது, 9ஆம் அதிபதி 10ல இருக்கிறது, 10ஆம் வீட்டு அதிபதி பார்வை குடுக்கறது, 11ஆம் வீட்டு அதிபதி அங்கேயே குடிக்கொண்டு சேர போட்டு உட்கார்ந்திருக்கிறது, 12ஆம் வீட்டு அதிபதி நம்ம தலைக்கு மேல உட்கார்ந்திருக்கிறது. வேற என்ன வேணும் மீனராசிக்காரர்களுக்கு? எல்லா பிளானட்டையும் இயக்கி தன் கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆட்களாக யார் இருக்கீங்கன்னா, இந்த தடவ மீனராசிக்காரங்க தான் இருக்கீங்க. இதெல்லாம் ஓகே தான் மேம். சொல்லலாம் நல்லா இருக்கு. கேட்க அதோட நல்லா இருக்கு. நடக்கிறது அப்படி இல்லைன்னா, நடக்கிறது தரமான சம்பவம் நடக்க போகுது. ஆரோக்கியத்தில கவனம் தேவை, தேவை, தேவை. 4ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்கக்கூடிய ராசிநாதன் கொஞ்சம் வக்ரகதியில இருக்காரு. 4ஆம் இடம் என்று சொன்னாலே வீட இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம் தான். குடும்பத்தோட முடியல, குடும்பத்தோட முடியலன்ற மாரியான அமைப்பு மீனராசிக்காரர்களுக்கு எட்டி பார்க்கலாம். வீட்டுக்காக சில செலவுகள் வரும். இல்ல வீட்டுக்கு சில விஷயம் நெறைய பேர் இந்த தடவ ஆரம்பிக்கும்போது ஏதாவது லோன் வாங்கி வீட்டோட லோன க்ளோஸ் பண்ணலான்னு தோணும். வராத கடன், வராத அமைப்பு, வராத பணமெல்லாம் இந்த மாசம் வந்து சேரும். பணம் வருவதற்கான வாய்ப்பு சூப்பரா இருக்கு. ஏன்னா 10ஆம் இடத்துல இத்தனை கிரகங்களுடைய சேர்க்கை. வேலை பார்க்காம பணம் வரலன்னு கமெண்ட்லாம் போடக்கூடாது. நீங்க வேலை பார்த்து பணம் வராட்டி சொல்லுங்க. நான் வேணா சனிக்கிட்ட ரெக்கமெண்டேஷன் பண்றேன். அத விட்டுட்டு சும்மா பணம் வரல, உயிர் மட்டும் தான் மிச்சம் இருக்குன்னு போனீங்கன்னா, நான் டென்ஷன் ஆயிடுவேன் சொல்ட்டேன். எப்ப பார்த்தாலும் எவ்வளோ பெரிய விஷயம் இந்த உயிரு. சும்மா அசால்ட்டா வந்து போட வேண்டியது. ஒண்ணும் நடக்கல, ஒண்ணும் நடக்கலன்னு. ம். நம்மளுக்கு ஜனன கால ஜாதகம் எப்படி இருக்கு, நம்ம என்ன கொடுப்பனைய வாங்கிட்டு வந்திருக்கோம்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல. அதனால அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து கோச்சார பலன்கள் என்பது கோச்சார பலன் என்பது ஒரு 25லேருந்து 30 விழுக்காடு பொருந்தும். ஆனா, அதுவே சில பேருக்கு நெறைய அளவுக்கு இம்பாக்ட் பண்ணும். ஏன்னா, எப்படிதான் இருந்தாலும் ஜனன கால ஜாதகங்கள், இந்த கோச்சார ஜாதகங்களுடைய உராய்வு வரும்போது தான் மனதிற்கு சில விஷயங்கள் நடக்கும். சரி விடுங்க, அது ஜோதிட கிளாஸ் மாரி ஆயிடும் நம்மளுக்கு. நம்ம சாதாரணமா இப்ப பேசணும் அப்படின்னா, மீனராசிக்காரர்களுக்கு ஷர்ட் போட்டுன்னு பலன சொல்லணும்னா, ஒரு 4 விஷயம் இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வாட் எவர் இட் இஸ் உங்களோட ஜனன கால ஜாதகம், உங்களுடைய நேட்டல் ஹாரோஸ்கோப்ல எப்படி பிளானட்டரி பொசிஷன் இருக்கு, இந்த 4 கிரகமும் எந்த இடத்துல உட்கார்ந்திருக்கு, அவருக்கு யார் பார்வை குடுத்துருக்கா, அவருக்கு யார் வீடு குடுத்துருக்காரு, அவனுக்கு யார் சாரம் குடுத்தான், சாரநாதன் எங்க போய் அமர்ந்திருக்கான், அவனுக்கு யார் பார்வை இருக்கு, அவன் வலுவா இருக்கானா, வலு கம்மியா இருக்கானா, உச்சமா இருக்கானா, நீச்சமா இருக்கானா, ராகு கேதுவோட சேர்ந்திருக்கானா, சனியோட பார்வையில இருக்கானா, குரு சண்டால யோகத்துல இருக்கானா, குருமங்கள யோகத்துல இருக்கா, இவ்ளோ விஷயம் இருக்கு. இதெல்லாம் பார்க்காம வெறும் அத பார்த்து ஒண்ணுமே நடக்கலன்னு கமெண்ட் போட்டா எப்படி? ம். அதனால எதுக்கு நான் இவ்ளோ டீட்டெயிலா சொல்றேன்னா, மீனராசிக்காரங்க டீட்டெயிலா சொல்லணும். சும்மா ஷார்ட்டா சொன்னா புரியாது. அதனால தான் நான் டீட்டெயிலா சொல்லிட்டே இருக்கேன். ஓகே. ஸோ மீனராசிக்காரர்களுக்கு இந்த தடவ எல்லாமே நல்லது தான் வரப்போகுது. நம்புங்க. இருக்கிற எல்லா ராசிக்காரங்களும் கொஞ்சம் அப்படியே லைட்டா ஸ்டமக் பர்னிங் ஆற மாரி இருக்கக்கூடிய அமைப்பு மீனராசிக்காரர். ஜென்ம சனியாவது ஒண்ணுமே இல்ல. உங்களுக்கெல்லாம் 7.5 நடக்கவே இல்ல. அந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. நெறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைச்சது, நெறைய பேருக்கு இன்கிரிமெண்ட் கிடைச்சது, வேலை மாத்த போறீங்க. எல்லாம் ஓகே. 4ஆம் இடத்துல ராசிநாதன் வக்ரகதியில இருக்கிறார். 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் மனம். என்னதான் இருந்தாலும் எல்லாமே கிடைச்சாலும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாத மாரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதனால மனம் அப்படின்ற இடத்துல ஒரு சின்ன சின்ன தொய்வு நிலைகள் எட்டி பார்க்கலாம். என்ன என் வாழ்க்கை எதை நோக்கி தான் போகுது? நான் யாருக்கு என்ன தப்பும் பண்ணலையே! எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் பிரச்சனை வருது? இந்த பணத்துக்காக சில விஷயங்கள் இருக்கு. நம்ம பேசாம நிம்மதியா சாமியாரா ஓடிடலான்னு பார்த்தாலும் விட மாட்றாய்ங்க. கல்யாணம் பண்ணி வச்சுட்டாய்ங்க. இஎம்ஐ கட்டணும், பிள்ளைக்கு ஏதாவது பண்ணணும். இது ஒரு மாரி பிரச்சனை. எப்பதான் நம்மளுக்கு கல்யாணம் ஆகும்? இவங்கலாம் நல்லா இருக்காய்ங்களே! நம்மளுக்கு மட்டும் ஏன் கல்யாணமே ஆக மாட்டேது? 7.5 வேறையாமே 7 வருஷத்துக்கு கல்யாணம் பண்ண மாட்டாய்ங்களா? அப்படின்ற மாரி இன்னொரு பக்கம். நான் கஷ்டப்பட்டு படிக்கிறேன், எவ்வளவோ ஹார்ட் ஒர்க் பண்றேன். ஆனா மார்க்கே வர மாட்டேங்குது. இந்த மிஸ் வந்து ஒரே மாரி மட்டும் அடுத்தவங்களுக்கு மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்ன எதுவுமே கவனிக்க மாட்றாங்க. அப்படின்னு சொல்லக்கூடிய குமுறலா ஒரு பக்கம். இந்த மாரி எல்லா வயது ஒத்தவர்களுக்கும், இந்த 4 வயசுலேருந்து 40 வயசு, 60 வயசுக்கார மீன ராசிக்காரர்களுக்கும் கொஞ்சம் மனம் சார்ந்த விஷயத்தில் சில சில தயக்க நிலைகள் எட்டி பார்க்கும். உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை, தேவை, தேவை. புதனுடைய பொசிஷனும் சரி, 2ஆம் வீட்டு அதிபதி போய் 10ல இருக்கிறது சரியான யோகம் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா எகைன் அவர் 11ஆம் இடத்துல வரும்போது இன்னுமே நெறைய லாபங்களை எல்லாம் கொண்டு வந்து குடுப்பார் தான். அதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்ல. ஆனா சூரியனோட பொசிஷன் வந்து 15ஆம் தேதிக்கு மேல வரும்போது வேலையில் நெறையா வேலை பளு அதிகரிக்கும். ஆஃப்டர் 15க்கு அப்புறம் எல்லாருக்கும் 3 நாள் லீவுனா, உங்களுக்கு மட்டும் 1 நாள் லீவ் குடுத்து வேலைக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம லீவ் எடுத்து எஸ்கேப் ஆயி ஓடலாம்னு நெனச்சிருப்போம். ஆனா விடாத கருப்புன்ற மாரி கூப்பிட்டு உட்கார வைப்பாங்க. அதுல கொஞ்சம் கடுப்பாகும். ஸோ இந்த தடவ என்னன்னா, எல்லாமே இருக்கு. ஆனா எதுவுமே இல்லாத மாரி இருக்கேன்ற மாரி சில உணர்வுகள் எட்டி பார்க்கும். அது வந்து கிரகத்தோட பிரச்சனை தான். உங்க பிரச்சனை இல்ல. ஓகே. அதனால மீனராசிக்காரர்களுக்கு இந்த தடவ ஒரே மாரி பலன் இல்லாம ஒரு 3 விஷயம் நான் சொன்ன மாரி சொல்லணும்னா, ஆரோக்கியத்தில் கவனம் தேவை, தேவை, தேவை. சளி தொந்தரவு, தொற்று வியாதிகள் மூலமாக சில விஷயங்கள் வரும். கால்சியம் குறைபாடு பல்லுக்கு, கண்ணுக்கு, முதுகுக்கு டாக்டர் ஆல்ரெடி பார்த்துட்டு வந்துட்டு, இன்னும் வந்து போமாட்டேன்னு ஏதாவது ஃபிலிம் காட்டிட்டு இருந்தீங்கன்னா, இந்த மாசம் போயிட்டு வந்துருங்க. பிரச்சனை பெருசாகிற வரைக்கும் வச்சுக்காதீங்க. ஏன்னா மீனராசிக்காரங்களுக்குலாம் அட்வைஸ் பண்றதுன்றதெல்லாம் வந்து குதிரை கொம்பான விஷயம். ஏன்னா அவங்களே வந்து குரு தான். அவங்க தான் 100 பேருக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அவங்க அட்வைஸ் பண்றத எல்லாரும் கேட்கணும். இந்த தடவ தயவு செஞ்சு அடுத்தவங்க பண்ற அட்வைஸ கேளுங்க. நான் சொன்னாலுமே உங்களுக்கு கோவம் தான் வரும். இருந்தாலும் சொல்றேன்.
ஒரு ஃப்ரெண்டாக நான் தானே சொல்ல முடியும். கொஞ்சம் அட்வைஸை கேளுங்க. போய் டாக்டரை பார்த்துட்டு வாங்க. கண்ணு டெஸ்ட் பண்ணுங்க, பல்லு டெஸ்ட் பண்ணுங்க. பின்னாடி வந்து முதுகு தண்டுவடத்தில பெயின் இருந்ததுன்னா, அதுக்காக சில முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். ஏன்னா சனியோட பொசிஷன் தலைக்கு மேல இருக்கும்போது சோம்பேறித்தனத்தை அதிகரிக்கும். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குழு மன ரீதியான சில சஞ்சலங்களை உண்டாக்கும். சில பேரை பார்த்து பொறாமப்பட வைக்கும், போட்டி போட வைக்கும். இதில் ஒரு பக்கம் எனக்கு எதுவும் வேணாம், எதுவும் வேணாம் ஞானியா பேசினாலும் அது வெளியில தான் உள்ளுக்குள்ள அப்படியே வைத்தறிச்சலா இருக்கும். இத மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. வேண்டாம். அவங்கவங்க வாழ்க்கை அவங்கவங்களுக்கு கடவுள் நல்லா தான் குடுத்துருக்கான். மீனராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தடவ அடுத்தவர்களை பத்தி கவலைப்பட்டுக் கொண்டே இருந்தால் நம்மளோட வேலையை யாருமே பண்ண முடியாதுன்ற நிதர்சனத்தை புரிஞ்சுக்கோங்க. அதனால அடுத்தவங்க பத்தி யோசிக்கிறது, அடுத்தவங்கள பத்தி பேசுறதெல்லாம் விட்டுட்டு நம்ம எப்படி ஜெயிக்கிறது பாருங்க. சில பேருக்கு 4ஆம் இடம் வித்யாஸ்தானம் இருக்கிறதுனால அது 3ஆம் இடத்தோட கனெக்ட் ஆறனால நெறைய பிள்ளைங்க எக்ஸ்ட்ரா படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். இல்ல ஏற்கனவே படிச்சிருக்குன்னா புதுசா ஒரு கோர்ஸ் ஆரம்பிக்கலாமான்ற மாரி தோணும். புதுசா ஒரு விஷயத்துல ஜாயின் பண்ணுவீங்க. அதுவும் எனக்கு தெரிஞ்சு 60 வயசுலாம் தாண்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 40 வயசு 60 வயசுலாம் தாண்டக்கூடிய மீனராசிக்காரர்கள் ஏதாவது இந்த பஜனை குரூப்போடலாம் கனெக்ட் ஆவீங்க. அங்க போய் பஜனை பாடிட்டு இருப்பீங்க. நல்ல விஷயம் தான். கடவுள் அருள் அழகா இருக்கும். நெறைய பேர் இந்த ஐயப்பன் பஜனைலாம் இந்த தடவ மீனராசிக்காரங்க தான் ரொம்ப அதிகமா ஈடுபடக்கூடிய தன்மை. ஏன்னா அந்த வீட்ல தான் சனி வந்து உட்கார்ந்திருக்கார். சனினால ஐயப்ப காரகத்துவம் தான். நெறைய மீனராசிக்காரங்க அதோட கனெக்ட் ஆவீங்க. ஐயப்பனுடைய பிளெஸிங் வேற லெவல்ல இருக்கு மீனராசிக்காரர்களுக்கு இந்த தடவ. ஸோ ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அடுத்தவர்கள் பற்றிய நினைப்பில் கவனம் தேவை. பார்க்குற வேலையில கவனம் தேவை. வேலைப்பளு அதிகரிக்கத்தான் செய்யும். சில விஷயங்கள் டிலே ஆகத்தான் செய்யும். அதெல்லாம் சிம்பிளா இந்த 1 மாசம் தான். அடுத்த மாசம் வேற லெவல்ல இருக்கு. ஆல்மோஸ்ட் ஜூன் மாசம் கடந்துருச்சுன்னா மீனராசிக்காரங்கள அவ்வளோதான் பிடிக்கவே முடியாது. 5ஆம் இடத்துல எல்லாமே வந்து சேரப்போகுது. பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், கீர்த்தி, செல்வாக்கு, சொல்வாக்கு, திடீர் அதிர்ஷ்டம், லாட்டரி சீட்டு. ஆமா, அதெல்லாம் கிடைக்கும். நெறைய பேருக்கு நல்லது நடக்க போகுது. பிப்ரவரி மாசம் வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருந்துட்டீங்கன்னா, குரு வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார். அந்த 3 மாசமும் சூப்பரா இருக்கு. ஸோ முதல் 2 மாதங்கள் அது எஸ்பெஷலி இந்த மாதம் வேலையில் கவனம் தேவை, தேவை, தேவை. போயிட்டு வர இடங்கள்ல கவனம் தேவை. வண்டி வாகனத்தில எங்கேயாவது போய் இடிக்காம, நீங்க அடுத்தவங்களுக்கு கோடு போடாம வாங்க. அடுத்தவங்க உங்களுக்கு கோடு போடுறதுலாம் இல்ல. நீங்க போய் கோடு போடாம வாங்க. மனச தேவையில்லாம குழப்பிக்காதீங்க. இதெல்லாம் இந்த மாசம் பிளானட் உங்களுக்கு குடுக்கும். ஃபினான்ஷியல பத்தி யோசிக்காதீங்க. நல்ல பணவரவு இருக்கு. பிப்ரவரி மாசத்துக்கு அப்புறம் பணம் நல்லா வரும். அதே மாரி ஒண்ணே ஒரு விஷயம் நல்லா எழுதி வச்சுக்கோங்க. நீங்களா போய் வேலை வேணும்னு கேட்காதீங்க. 10ஆம் இடம் கர்மஸ்தானம். தொழில் ஸ்தானத்தில இத்தனை கிரகங்களுடைய சேர்க்கை. 2ஆம் அதிபதி 10ல இருக்கும்போது நீங்களா போய் நான் இடத்துக்கு போறேன், ட்ரான்ஸ்ஃபர் வேணும், எனக்கு குடுக்குறியான்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல உங்களுக்கு நிம்மதி இருக்காது. அதா வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். நீங்களா போய் நான் வேற இடத்துக்கு மாத்துங்க, நான் வேற இடத்துக்கு போறேன்னு கேட்டீங்கன்னா, அது கொஞ்சம் பிரச்சனைக்குரியதாக இருக்கும். கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இருக்கிற வேலைய விட்டுட்டு நான் ஏதாவது பண்ணுவேன்னா, நம்பிக்கை இருந்தா பண்ணுங்க. இல்லாட்டி பிப்ரவரி மாசம் வரைக்கும் தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்க. அவசரப்படாதீங்க. நான் நெறைய படிப்பினைய சனி குடுத்துருவாரு. 7:30 சனியில ஒரு மனுஷன் ஜெயிக்காட்டி எப்பயுமே ஜெயிக்க முடியாது. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். மீனராசிக்காரங்க ஜெயிக்கிறதுக்காக தான் இந்த 7:30 சனியே வந்திருக்கு. நீங்க ஜெயிக்க தான் பொறந்திருக்கீங்க, ஜெயிக்க தான் போறீங்க. இதுவரைக்கும் ஞானமா பேசிட்டு இருந்த மீனராசிக்காரங்கலாம் இப்படியே அப்படி எந்திரிச்சு, நான் பேச மட்டும் பண்ண மாட்டேன், செய்ய மட்டும் மாட்டேன், செய்வேன் அப்படின்ற மாரி செய்வீங்க நெறைய பேருக்கு. நெறைய பேருக்கு நீங்க வாழ வைக்க போறீங்க. நெறைய பேர் உங்கனால் வந்து வாழ்வார்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி இருக்க போகுது. செயல் மூலமாக உங்களை அடையாளப்படுத்த போறீங்க. இதெல்லாம் பிப்ரவரி மாசத்துக்கு அப்புறம். அதுவரைக்கும் கொஞ்சம் 2 மாசம் மனச வந்து அலைபாயாம வைத்துக் கொள்ளுங்க. அதுதான் இந்த ஒரே ஒரு மாதம் நான் சொல்லக்கூடிய கைடன்ஸாக இருக்க போது மீனராசிக்காரர்களுக்கு. ஓகே. ஸோ அதனால அந்த விஷயத்துல மட்டும் கவனமா இருக்கணும். மீனராசிக்கார குழந்தைங்களா இருந்தா இந்த தடவ நெறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும். அத பண்ணிட்டான், இத பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டான், என் பென்சில் தூக்கிட்டான், என் பேனாவ தூக்கிட்டான். ஏன்னா உடைமையெல்லாம் 4ஆம் இடமா? அப்ப சின்ன பிள்ளைங்க என்னோடத போய் அவன் தூக்கிட்டான், அவன் அது பண்ணிட்டான், இது பண்ணிட்டான்னு இந்த தடவ நெறைய கம்ப்ளைண்ட் பாக்ஸ் கேட்பீங்க. மீனராசிகளை குழந்தைகளாக வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் காதுகளை பட்டி தீட்டிக் கொள்ளுங்கள். ஓகே. ஜாலியா இருக்கும். நெறைய கதைலாம் கேட்க போறீங்க. ஓகே. 20 வயதிலிருந்து 40 வயது இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். வீட்ல அமைதியா இருக்கணும். இல்ல லைப்ரரி மாரி தான் ஆல்ரெடி வீடு இருக்கு அப்படின்னா, வேற வழி இல்ல. 1 மாசம் அப்படியே தான் போகும். நீங்க ஏதாவது பேசிட்டு, அடுத்தவங்களுக்கு நீங்க அட்வைஸ் பண்றேன்னு சொல்லி ஆப்பு வாங்கிக்காதீங்க. நம்ம வேலைய பார்த்து நம்ம அமைதியா இருக்கிறது நல்லது. எனக்கு தெரிஞ்சு கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். ஓகே. 40 வயதிலிருந்து 60 வயது தாண்டி மீனராசிக்காரர்களுக்கு நான் மேல் சொன்ன அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு தான் கட் காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. மனச தேவையில்லாம அலைப்பாய வைக்காதீங்க. யார பார்த்தும் ஏக்கப்படாதீர்கள், பொறாமப்படாதீர்கள். அது வேண்டவே வேண்டாம். நம்மளுக்கு வேலை நெறைய இருக்கு. நம்ம ஜெயிக்கணும். அத பத்தி மட்டுமே யோசிப்போம். நான் 60 வயது தாண்டி மீனராசிக்காரர்களுக்கு இந்த தடவ நெறைய வந்து எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க. நெறைய இடத்துக்கு டிராவல் பண்ணுவீங்க. நெறைய சபாக்களோடு கனெக்ட் ஆவீங்க. நெறைய பஜனையோடு கனெக்ட் ஆவீங்க. நெறைய சாமிகளோடு கனெக்ட் ஆவீங்க. அதன் மூலமா கொஞ்சம் ஹெல்த் ரீதியான பிரச்சனையும் வரும். டைமே மாட்டேங்குதுன்னா, இந்த தடவ டைம் பத்தலன்ற மாரி அளவுக்கு உங்களோட அமைப்பெல்லாம் மாறும். ரொம்ப நல்லா இருக்கு மீனராசிக்காரர்களுக்கு இந்த தடவ. சொல்லிலும், செயலிலும் மட்டும் நிதானமாக இருந்து விட்டீர்களே ஆனால், வரக்கூடிய மாதமெல்லாம் உங்கள் வாய்ப்புக்கான மாதமாகத்தான் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே. மீனராசிக்காரர்களுக்கு இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ண வேண்டும்? 2ஆம் இடத்துல முருகனுடைய அமைப்பு சூப்பரா உச்சமாகக்கூடிய தன்மையா இருக்கனால, ஆல்மோஸ்ட் லாபம் வேண்டும் என்றால் பழனிமலை முருகன் வழிபாடு ஒரு மிகச்சிறந்த ஏற்றத்தை கொடுக்கும். அதுவும் எஸ்பெஷலி ராஜ அலங்காரத்தோட இருக்கக்கூடிய முருகன் ஃபோட்டோ வாங்கி வச்சு,
தினம் பார்க்கறது, அதுக்கு விளக்கேத்துறது, இல்ல முடிஞ்சா பழனிக்கு ஒரு தடவ போயிட்டு வர்றதுன்ற மாரி ஆஃப்டர் ஜனவரி 15ஆம் தேதிக்கு அப்புறம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, லாபம் பன்மடங்காக வரக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த தடவ இனிதே வந்து மலர காத்திருக்கிறது மீனராசிக்காரர்களுக்கு. ஓகே. இந்த தடவ என்ன பார்ப்பீங்க? இந்த தடவ மீனராசிக்காரங்க 2 விஷயங்கள் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நெறைய பேருக்கு இந்த தடவ பசு பார்ப்பதற்கான வாய்ப்பு. சுக்கிரனுடைய பொசிஷன் 10ஆம் இடத்துல இருக்கும்போது நெறைய பசுமாடு பார்க்கறது, நெறைய வந்து பசு பார்ப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இந்த தடவ மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. நீங்க கோயிலுக்கு போனீங்கன்னா, அங்க ஒரு பசு இருக்கிறது, இதெல்லாம் இருக்கும். அதே மாரி யானையிடம் ஆசீர்வாதம் வாங்குவீர்கள். யானை பார்ப்பீங்க. 2மே பார்த்தீங்கன்னா கமெண்ட் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு மகரமும் இந்த தடவ யானை பார்க்கும், மீனமும் பார்க்கும். யானை பார்த்தீங்கன்னா, யானைகிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கான தன்மையெல்லாம் வரும். ஏதோ ஒரு இடத்துல யானை பார்க்கறது, போற இடத்துல யானை இமேஜ் உங்க கண்ல படுறது, யானையோட கனெக்ட் ஆகுறதுன்ற மாரி இந்த தடவ நெறைய யானை பார்க்கக்கூடிய தன்மையெல்லாம் மீன ராசிக்காரர்களுக்கும் உண்டு, மகர ராசிக்காரர்களுக்கும் உண்டு. இது 2மே இந்த தடவ வந்து நடக்கும். அப்டின்னா என்ன? பயங்கர ஸ்ட்ராங்கா நீ இருக்கணுன்றத இந்த சிம்பல் மூலமா தான் பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டக்கூடிய சமிக்கைகளாக இனிதே மலர காத்திருக்கிறது. ஸோ மீனராசிக்காரர்கள் மனதை மட்டும் சரியாக வைத்துக் கொண்டால் மகுடம் சூடக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.